ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வீ நெக்கில் எப்படி பார்டர் அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த லைனிங் கிளாத்தில் நான் காட்டியிருக்க மாதிரியே மெஷர்மெண்ட்ஸ் போட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சேம் அதே மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக அதே வி ஷேப்பில் ஒரு கேன்வாஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைனிங் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த கேன்வாஸ் கிளாத்தை என்ன பண்ண போகிறோன்னா நெக்கில் வச்சு அப்படியே நெக் ஷேப்பை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக்கை ஆல்ரெடி நான் அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் இந்த மாதிரி நம்ம கேன்வாஸ் கிளாத் வச்சுட்டு நெக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வி ஷேப்லேயே கரெக்டாக வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அங்கங்கே நாச்சஸ் போட்டு டேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம டாப் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ போட்டுட்டு நம்ம நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டேர்ன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயே வந்து டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ இந்த வி ஷேப் வந்து நம்ம டாப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதில் தான் வந்து நம்ம பார்டர் அட்டாச் பண்ண போகிறோம். இது வந்து இந்த கிளாத்லேயே இருந்த பார்டர். ஸோ அதை வந்து கரெக்டாக இந்த வி ஷேப்புக்கு வச்சு கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி மேலே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. கீழே வந்து கொஞ்சம் கிளாத் உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வி ஷேப்பில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். சென்டரில் வந்து ஓப்பனாக தெரியுது. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணலான்னா இன்னொரு பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம்.